ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ கதை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியாமல் தான் பாக்யலட்சுமி போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் எப்படியோ அந்த கேஸ் விவகாரத்தை மறக்காமல் திருப்பி கோபிக்கு ஒரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த கேஸ் பற்றி ஒரு நோட்டீஸ் வர அதுக்கு ஹியரிங் வருது அப்படின்னா, இன்னும் நீ கேஸை வாபஸ் வாங்கலையா, அந்த கேஸால் தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க இப்போ ஈஸ்வரி. இப்போ கேஸால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு இப்போ சொல்கிறீங்களா? இப்போ நேற்று வரைக்கும் இல்லை நேற்று வரைக்கும் கூட இல்லை, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராதிகாவால் தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, நீங்களே ரெண்டில் எது உண்மை, குடிச்சிருக்கீங்களா நீங்கள், ஏன் மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஆனாலும் அந்த லாஜிக்கை பற்றிலாம் யாரும் கவலைப்படல. உடனே ஒரு அம்மாவோட அழுகை உன் கண்ணுக்கு தெரியுதா, அவன் பாவம் ஏதோ தப்பு செஞ்சுட்டான் குழந்தை அப்படிங்கிற மாதிரி பேச இவர் இந்த பக்கம் சொல்கிறார், எங்கள் அம்மா கூட தான் அழுதாங்க அப்படின்னு எழுதி சொல்கிறார். அதெல்லாம் பழசு, அதை முடிஞ்ச கதையை விட்றா அப்படிங்கிறார். உடனே இப்போ எத்தனையோ பேரோட அம்மா அழுதுருப்பாங்கல்ல, தான் பிள்ளைக்கு உடம்பு முடியலங்கும் போது, ஷெஃபோட குழந்தை கூட தான் பிரச்சனையாச்சு, இதெல்லாம் நீங்கள் செஞ்ச வேலையால் தான், அப்போ அதை எங்கே போய் சொல்கிறது அப்படிங்கிற கேள்வி யாரும் கேட்கல. அப்படியே பாக்கியா பேன்னு நின்றுட்டு இருந்தாங்க. உடனே இவர் தியாகியாகி, நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், நான் போய் கோர்ட்டுக்கு போகிறேன், கோர்ட் எனக்கு என்ன ஹியரிங் சொன்னாலும் என்ன ரிசல்ட் சொன்னாலும் ஓகே, ஜட்மெண்ட் சொன்னாலும் ஓகேன்னு சொல்கிறார். இதுக்கு நல்ல ராதிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலே பெரிய வக்கீல நிறைய காசு கொடுத்து அப்படியே கூப்பிட்டு வராங்களாம். இவர் கல்யாணம் பண்ணினதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ செலவுங்கிறதான் தெரில நமக்கு. கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இவர் கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிறாரு. ஆனாலும் அங்கே தைரியமாக வெளில மட்டும் உதாரி விட்டு வந்துட்டார். இதில் மனசாட்சி இல்லாத மிருகமே, நீ இப்படிலாம் இருப்பேன் நான் எதிர்பார்க்கல, உனக்குலாம் கொஞ்சம் கூட ஒரு நல்ல விலையே கிடையாது, நீ உன்னை போய் நான் என் வீட்டுக்கு கூட்டம் தானே அப்படி இப்படிங்கிற மாதிரி போய் ஈஸ்வரி இப்போ ஓவராக பாக்கியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டு எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. இனி அவங்க அப்பா அதுக்கு தப்பு செய்யாமல் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ உங்கள் அம்மாட்ட இப்போ கோபத்தை காட்டிகிட்டு இருக்கீங்க. உடனே அவர், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படிங்க, ராதியா கூட போகாத, இவ ஏற்பாடு பண்ண லாயர்னா உன்னை இப்படி உள்ளே தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு ஏதோ இவர் செய்யாத தப்பு மாதிரி, இவர் தப்பு செஞ்சார் தானே அப்படின்ட்டு ஓவராக பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு தான் ஒருத்தர் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்லாம் பேசிட்டு பாக்கியாவுக்கு சாபம் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போனால் பெரிய அதிரடியான ஆப்பு காத்துட்ருக்கு.